ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். நான் உங்கள் பானு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு விசில் போட்டிங்கன்னா போதும், குருமா குக்கரில் சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வெங்காயம் வதக்கும்போது போட்டு வதக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு கை வலிக்காமல் எப்படி மாவு பசையிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கை வலி இருக்கிறவங்க, வயசானவங்க, மார்னிங் அவசரத்துக்கு சப்பாத்தியை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறவங்க எல்லாருமே மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு டம்ளர் போட்டு ரொம்ப சுலபமாக பிசையலாம். நம்ம சேனலில் இருக்குது மிக்ஸி ஜாரில் சப்பாத்தி மாவு பிசையிறது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் குக்கர் வச்சுட்டேன். ப்ரெஷர் பேன், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன், சின்ன குழிக்கரண்டி. எல்லா மசாலா சாமான்களும் சேர்த்துருக்கேன். பட்டை, அப்புறம் சோம்பு, கிராம்பு, கல்பாசி, அப்புறம் பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா சாமான்களும் நீங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு விசில் போட்டால் போகிறோம். குக்கரில் ரொம்ப சுலபமாக செய்யலாம். வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் டயர்டாக வந்திருக்கீங்க உள்ளேன்னா கூட டக்குன்னு நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரே விசிலில் அந்த குருமாவை செஞ்சிடலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா சாமான்கள் எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் ஒரு மசாலா ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதில் இருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். மசாலா சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டால் சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கினிங்கன்னா போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை, பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதக்கி செய்யும்போது வாசமாக இருக்கும் குருமா. அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பொடி பீன்ஸு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் நூல்கோல் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸுன்னு உங்களுக்கு விருப்பமான பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாமே சேர்க்கலாம். சவுச்சவ் இருக்குது பார்த்திங்களா, நீர்க்காய், அது கூட ஒரு பாதி தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குருமாக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் குருமா சவுச்சவ் சேர்த்து குருமா கூட பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவும் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு பொரியலுக்கு நறுக்குவோம் பார்த்திங்களா பொடியாக, அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ஒரே ஒரு விசில் போட்டிங்கன்னா போதும், குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கல் உப்பு, இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. மிக்ஸி ஜாரையே நான் கொஞ்சமாக தண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலா அரைச்ச மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. கலருக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் வைக்க போகிறேன். உங்கள் குக்கர் கொஞ்சம் பழசு அப்படின்னா ஒரு 2 விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு. அதே மாதிரி தேங்காயெல்லாம் முழு தேங்காயை உடச்சி, நீங்கள் ஓய்வாக இருக்கீங்க பார்த்தீங்களா, வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி துருவி நீங்கள் மிக்சியில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். துருவி ஒரு 3 குழிக்கரண்டி தேங்காய் சேர்க்குறேன். இது ஒரு அரை மூடி தேங்காய் கண்டிப்பாக இருக்கும். நல்லா ஒரு அரை மூடிக்கு நீங்கள் வச்சிங்கன்னா தான் குருமா ஹோட்டல் குருமா மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அந்த முந்திரி தேங்காயை நான் பேஸ்ட்டு வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்ஸி ஜாரில். இது கூட நீங்கள் கசகசா கூட வச்சுக்கலாம். இப்போ விசில் எனக்கு குக்கரில் விசில் அடங்கி நான் திறந்துட்டேன். அந்த கரண்டி பின்பக்கத்தால் உருளைக்கிழங்கு 2-3 நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ குருமா ஒன்று போல் இருக்கும், சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
எப்போவுமே நீங்கள் தேங்காய் சேர்த்து கொதிக்க வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா குருமா ரெடி. எனக்கு ஒரு சிட்டிகை உப்பு தேவைப்பட்டது. நான் உப்பு சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் தாங்க குருமா. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா குருமா ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நீர்த்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி செய்யாதீங்க. தேங்காய் அரைச்சி விட்ட எல்லா பதார்த்தங்களும் கொதிக்க வைக்கும்போது அடுப்பு தீயை நிதானமாக வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் மேலாப்பில் கடைசியாக தூவி விட்டிங்கன்னா கமன்னு வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்தி குருமா நான் செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் மாவு எப்படி பிசைறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அவசரமாக இருக்கிற நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கையை மூட முடியாது, உள்ளங்கை வலிக்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பாக வயதானவங்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ சப்பாத்திக்கும் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். எப்போவுமே போட்டுட்டு அதில் ஒரு பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி பபிள்ஸ் எழும்பும்போது தான் பட்டரோ நெய்யோ எண்ணெயோ தடவுங்க. அதுக்கு முன்னாடி தடவாதீங்க. அப்போ தான் சப்பாத்தி மெத்துன்னு சாஃப்டாக வரும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பானுகண்ணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.